சுந்தர் சி இயக்கத்துல முறை மாப்பிள்ளை படம் மூலமா கோலிவுட்ல அறிமுகமானவர் அருண் விஜய். கடந்த 20 வருஷமா நடிச்சிட்டு இருந்தாலும் இவருக்கு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வெற்றி படம் கூட அமையல அப்படின்னே சொல்லலாம். திறமையான நடிகரான அருண் விஜய்க்கு ஒரு பிரேக்க கொடுத்திருக்கிறது சமீபத்துல அவர் நடிப்புல வெளிவந்திருக்கிற என்ன எறிந்தால். தலையோட சேர்ந்து நடிச்சிருக்கிற அருண் விஜய் படத்துல அவருக்கு இணையா போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்காருன்னு ரசிகர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படம் அவரோட கரியர்ல எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு திரைக்கடல் நிகழ்ச்சிக்காக பேசியிருக்காரு அருண் விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆக்டர் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல பரிமாணங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் என்ன அறிந்தால் படத்தில் பார்த்தா மாதிரி எந்த படத்துலையும் நம்ம அப்புறம் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிட்டு இருக்கிற என்ன அறிந்தால் படத்தை பார்த்துட்டு வெளில வர எல்லாருமே ஒரு நிமிஷம் நின்று அப்ரிஷியேட் பண்ணி அப்லோட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அருண் விஜய் சாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். அட் லாஸ்ட் இஸ் கெட்டிங் அ மச் டிசர்வ்டு பிரேக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், அவரை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், அவர்கிட்டயே பேசலாம். ஹலோ சார். ஸோ அட் லாஸ்ட் யூ ஆர் கெட்டிங் அ மச் டிசர்வ்டு பிரேக் தான் நான் சொல்வேன். அண்ட் என்ன இருந்தால் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நீங்கள் வெளில வந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நாங்கள் பார்த்தோம். பட் அன்றைக்கி வந்து டியர்ஸாக வெளில வந்த ஒரு விஷயம் வந்து வேர்ட்ஸாக நீங்கள் சொல்ல முடியுமா? எப்படி இருந்தது அந்த தருணம் எப்படி இருந்தது? இல்லை, ஐ திங்க் தட்ஸ் த மேக்ஸிமம் ஜாய் ஐ கேன் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு நடிகனாக வந்து அந்த ஒரு அங்கீகாரம் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பண்ணும்போது அது இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஹியூஜாக, அதுவும் ஒரு அஜித் சார்ன்ற ஒரு பெரிய ஒரு இமேஜில் ஒரு ஆக்டர் அவரோட படத்தில் என்னோடய கேரக்டர் பற்றி அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அண்ட் அதை ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அவரை திட்டியிருப்பேன் படத்தில், அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பேன். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தேட் அந்த கேரக்டரை வந்து ரசிச்சிருக்காங்க, அதை வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. நான் வெளில வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் விக்டர்னு ஒரு சாண்டிங் வந்துச்சுன்னா அது எனக்கு ஏன்னா நான் யோசித்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ அதுதான் ஐ குடன்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ தட்ஸ் தி ஒன்லி திங். அண்ட் ஐ தாட் ஓகே, ஸோ மெனி இயர்ஸ் எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அப்படின்றது தான் அந்த நேரத்துக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சோக்டு மீ. ஸோ கௌதம் சாரோட படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து எச் பண்ணியிருப்பார். என்ன சொல்கிறது, எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அவரோட இன்பாவாக இருக்கட்டும், பாண்டியாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எல்லாரும் பேர் தெரியிற ஒரு வில்லனாக தான் இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி மெனக்கட்டிங்க? அஃப்கோர்ஸ் நிறைய மெனக்கட்டிருக்கீங்க தெரியும், பட் எந்தெந்த மாதிரி எவ்வளோ ப்ரிப்ரேஷன் டைம் எந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு? ஏன்னா அந்த விக்டர் கேரக்டர் வந்து சாரோட பாண்டியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இளமாறனாக இருக்கட்டும், பட் அதெல்லாம் விட இந்த கேரக்டர் வந்து இட்ஸ் சம்திங் லிட்டில் மோர் தென் தட்னு தான் நான் நினச்சேன் கதை கேட்கும் போது. அண்ட் ஏன்னா இட் ஹேட் அ ஸ்மால் இட் ஹேட் அ லவ் ஆங்கிள், அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இவனுக்கு ஒரு இவன் விதத்தில் இவன் நியாயன்ற மாதிரி ஒரு எண்டில் தெரிஞ்சு அதுதான் இந்த கேரக்டர் கிடைச்ச பெரிய வெற்றி. அண்ட் டிரெக்டர் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அந்த விஷயத்தை. அண்ட் ப்ளஸ் இது வந்து ஐ நியூ இட்ஸ் கோன் டூ வண்டர்ஸ். ஸோ என்னோட கெரியரில் இட்ஸ் கோன் பி அ பிகர் ஒரு திடீர்னு ஒரு பெரிய கிராஃப் தூக்குன மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு அப்பயே தெரியும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நான் சரி என்ன இதில் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு லுக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரும் வந்து வி செட் தட் ஐ நீட் அ லீன் ஒரு மீன் லுக் இருக்கணும் வரும். ஆல்ரெடி யூ ஹேவ் அ நைஸ் ஃபிசிக், பட் எனக்கு அது பத்தலை. ஸோ போயிட்டு இமீடியட்டாக போனேன், கெட்டப் நிறைய மாற்றினேன். ஐ டுக் ஃபோட்டோ செஷன்ஸ் பண்ணி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்ட்டு ஐ ஸ்டார்ட் சென்டிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு சார். இது இப்படி இருக்குது சார், இது இப்படி இருக்குது சார். ஏன்னா 2 கெட்டப் இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் யங்கு, இன்னொன்று வந்து ஒரு வருஷம் கழித்து வர ஒரு கெட்டப். ஸோ அது 2த்துக்கும் நான் வந்து நிறைய லுக்ஸ் நாங்கள் பண்ணோம். அதில் செலக்ட் பண்ணது தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும், அப்புறம் அந்த விக்டரோட அந்த லாஸ்ட்டு வர லுக்கும், அந்த கிளைமேக்ஸில் வர லுக்கும். ஸோ அது வந்து இன்றைக்கி எல்லாராலும் அதை பெருசாக பாராட்டுறாங்க. ஐ திங்க் அந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவனோட ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா டோட்டலாக அது அவங்களோட த டீம் ஒர்க்ட். இவன் விக்டர்னால் இப்படி இருக்கணும், ஒரு ஒயிட் ஷர்ட்டில் இருப்பான், ஒரு கிரே பேண்ட், இட்ஸ் ஒரு சிம்பாலிக்காக அவனுக்கு வந்து கலராக போட கூட பிடிக்கல. ஏன்னா மைண்ட் செட்டை வந்து ட்ரெஸ்லேயே காமிச்சிருப்பார். தட் இஸ் டிரெக்டர்ஸஸ் பிரில்லியன்சி. ஸோ அது அவனோட இது வந்து கொஞ்சம் அழுக்கானவங்க டக்குன்னு மாற்றிட்டு அடுத்த ஷர்ட் போட்டுருவான். ஒரே ஷார்ட் தான் காமிச்சிருப்பாரு. கபோர்டை திறப்பான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஷர்ட்ஸ், கிரே பேண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அவனுக்கு வேறு எதுவுமே திங்க் பண்ண தெரியாது. ப்ளஸ் இன்னொரு சீன் இருந்துச்சு ஆக்சுவலாக என்னென்னா, இவ்வளோ பணம் வந்து இந்த ஒரு லோ கேடர்லேருந்து வந்து இவ்வளோ பணம் வந்து இது பண்ணால் கூட தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க 2 பேரும். அந்த சீன் ஆக்சுவலாக கட்டு.
பட் இட்ஸ் அன்கட் வெர்ஷனில் ஆக்சுவலாக சொன்னால் சார் இதெல்லாம் போடுங்க சார் சூப்பராக இருக்கு பிகாஸ் அவன் கேரக்டரை தெரிவிக்கக்கூடிய ஹீ லவ் தட் சீன் பட் இது டியூ டு த லெங்க் வி குடன்ட் கீப் லாட் ஆஃப் திங்ஸ் பட் அந்த மாதிரி அவன் கேரக்டருக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் நம்ம எட்ஜ் பண்ணணும் யூனோ ஒரு அவனோட பாடி லாங்குவேஜை மாற்றணும். அப்புறம் ஃபிசிக்கும் நான் நினச்சேன் இதுக்கு இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஒரு கேரக்டர் எலிவேட் ஆகும், இல்லைனா சும்மா ஒரு தொம்மையாக அப்படி இருந்தோம்னா இட் வுடன்ட் ஹவ் ஒர்க்ட். இவன் ஒரு அத்லெட் மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் ஓடுறதுலேருந்து அவன் விழுந்து எங்கிரி இவனை பிடிக்கவே முடியாது. ஸோ இட் ஷுட் பி லைக் தி ஈக்குவல் பார் இருக்கணும் அப்படின்றத நான் நினச்சேன். ஸோ அது ஒர்க் பண்ணது இன்றைக்கி வந்து 6 பேக் எடுத்தேன், அது எல்லாமே இட் ஒர்க் அவுட். இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்க, அந்த கேரக்டருக்கு வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி எல்லாம் அமைஞ்சுது. ஸோ அதுக்கான மெனக்கடல் பண்ணது எல்லாமே இன்றைக்கி அது வந்து ரீச் ஆகிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்ரலி கௌதம் சார் படத்தில் வந்து ஸ்டாருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்காது. அந்த படத்தில் ஹீ வில் பி அன் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி தான். ஈவன் இந்த படத்தில் அஜித் சாருக்கு ஒரு இன்ட்ரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 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 ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாரு, அப்படியே எல்லா சேசிக்கெலாம் முடிச்சு அப்படியே ஓடி வந்து ஸ்லோ மோஷனில் அப்படியே உங்கள் ஷர்ட்லாம் கண்டு 6 பேக்ஸ் தெரிஞ்சு அப்போது வந்து தியேட்டர் ஃபுல்லாக அப்படி ஒரு கைத்தட்டல். அந்த சீன் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது, டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார் அப்படி பண்ணும்போது? ஆக்சுவலாக அந்த சீன் வந்து எட்ஜ் ஆஃப் ஹிஸ் அந்த அவன் லைஃபோட எட்ஜ், அதாவது இந்த டைமை விட்டுட்டேன்னா நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்குன்னு அங்கே டயலாக் வந்து எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து டப்பிங்கில் தான் சேர்த்தோம். பட் ஆனால் அங்கே சொன்னார் அந்த எட்ஜ் ரன் இருக்கணும் அருண், ஜஸ்ட் லாஸ்ட் இது அப்படின்னாரு. சரி ஓகே. பட் ஆனால் அவர் சொல்லும் போது சொன்னால் நம்ம டேக் அண்ட் ஹை ஸ்பீட் ஷாட் வரும், நீங்கள் வரீங்க அப்படியே டக்குன்னு அப்படியே ஹை ஸ்பீட் மாறுறதுன்னு அவரே சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தேன், ஓகே சரி இதெல்லாம். ஸோ ஐ கெப்ட் எவ்ரி திங் இன் மைண்ட். அண்ட் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஹங்கர் பார்த்திங்கன்னா அந்த லுக்கில் இருக்கும். எக்ஸாக்ட்லி. பட் அண்ட் ப்ளஸ் அந்த ஸ்பீடு, அந்த சில்வா மாஸ்டர் தான் அந்த வண்டியை ஓட்டினார். எனக்கு முன்னாடி வந்து வண்டிக்குள்ளே கேமரா வச்சுருந்தாங்க, நான் ஓடணும். ஸோ அந்த போன ஸ்பீடு பார்த்தீங்கன்னா என் ஸ்பீடு அவருக்கு தெரியும், நான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவேன்னு தெரியும். ஸோ அதனால் சில்வா மாஸ்டர் எடுத்தவொன்னே 60 போகிறாரு, ஜூன்னு போகுது. ஸோ அந்த வண்டியை வேறு நான் பிடிக்கணும், ஏன்னா அவங்க வந்து 5 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அருண், அப்போ தான் அந்த இதுன்னு எடுத்தோடனே அவ்வளோ ஸ்பீடு. ஸோ ஐ ஹேட் டு கேட்ச் தட் யூனோ. அது பண்ணும் போது தான் யூ குட் சி ஈச் அண்ட் எவ்ரி நரம்புலேருந்து இதுலேருந்து மசில்ஸ்லேருந்து எல்லாமே. பட் நான் அங்கே பண்ணும்போது அது பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி ஹிப்பில் அடி, கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், ஹிப்பில் அடி, பெரிய ஃபுல் ஹிப்பும் வந்து ப்ரூஸ் ஆயிருந்துச்சு, பிளட் கிளாட் ஆயிருந்தது. சார் கேட்குற அருண் பண்ண முடியுமா, ஏன்னா பிகாஸ் ஒரு செகண்ட் லாஸ்ட் டே இந்த ஷாட் எடுக்கிறோம், கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி எடுக்கிறோம். சார் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு நான். ஆனால் பண்ணி முடித்தோடனே எனக்கு பிடிச்சிச்சு, அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி அந்த ஷார்ட்டை வந்து விஷுவலாக அவர் யோசித்த விதம், அது அவர் திங்க் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த கேரக்டர் நிறைய ஒரு எலிவேட் ஆச்சு இந்த கேரக்டர். ஏன்னா கட் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறது, அவரோட ஷார்ட்ஸு, ஹீரோயின் அந்த இவனோட பேரோட ஷார்ட்டு, ஸோ இதெல்லாம் போட்டு வரும்போது தட் இட் எலிவேட்டட் தட் கேரக்டர். ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு கௌதம் சார். இன்ட்ரெஸ்டிங் சீன் வேர் யூ கால் அஜித் சார், அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன சத்யதேவ் வயசாயிடுச்சு அண்ட் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க. பர்சனலி ஒரு ஒரு தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது என்னடா அஜித் சார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு அப்போ தோணலையா? அவர் டயலாக் சொல்லும் பொழுது, அந்த ஷார்ட் எடுக்கும் பொழுது அந்த சீன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, ஃப்ரம் டே ஒன் எனக்கு ஒரே ஒரு விஷயம், அவர் அஜித்துன்றது ஒரு விஷயத்த அவர் முதல்ல நமக்கு வந்து அதை ஃபீல் பண்ண வர வைக்கவே இல்லை. ஓகே. ரெண்டாவது வந்து நான் அதை நினச்சிருந்தேன்னா கூட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே ஒன்லேருந்து ஹி சத்யதேவ் அண்ட் விக்டர், அது ஒன்று தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு விக்டர் கேரக்டர் அவனோட ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தன்ட்ட என்ன கேட்பான், ஒரு கேஷுவல் டாக் மாதிரி ஆரம்பித்து அது வந்து இட் வில் கோ டு த பிக். ஸோ பட் அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ பேசும்போது வேணும், பிகாஸ் இது ரொம்ப ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சீன் அது. ஏன்னா அந்த ஷார்ட்டை வந்து ஆல்ரெடி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வரும், ஆல்ரெடி அது அஜித் சார் ஃபுல்லாக பேசிட்டாங்க, ஒரு 3-4 மினிட்ஸ் சீன் அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக 2 நாள் கழித்து எனக்கு எடுக்கிறாங்க. ஸோ நான் பேசுகிற டைமிங் வந்து கரெக்டாக அவர் டயலாக்குள்ளே என் டைமிங் முடியணும். ஸோ அது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா நான் 2-3 தடவை கேட்டேன், என் டயலாக் சொல்லிட்டு 4th டேக் போனோம். அந்த டயலாக்குள்ளே அந்த அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓவர்லேப் ஆகாமல் நான் சொல்லி முடிக்கணும். அண்ட் என் எக்ஸ்பிரஷன் கம்மியாகக்கூடாது. இது எல்லாமே என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் விச் வாஸ் லைக் ஐ திங்க் ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி வென் சீயிங் தட் சீன். ஒரே ஷாட்டில் 2 பேரும் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஒரே ஷார்ட்டாக போகும்போது இட் வாஸ் அங்கே தான் அந்த இம்பேக்டே கிடச்சிது, பிகாஸ் இட் வாஸ் சிங்கிள் ஷாட். ஸோ என்ன இருந்தால் வந்து சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு அண்ட் இட் நீட்ஸ் அ செலிப்ரேஷன் அட்லீஸ்ட் ஃப்ரம் யுவர் சைட். பட் இது வந்து இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர் நெக்ஸ்ட் படத்துக்கு இல்லையா? ஸோ வாட் இஸ் இட், என்ன வாட் ஆர் யூ அப் டு? நிஜமாங்க எனக்கு வந்து இவ்வளோ ப்ரெஷர் ஆனதில்லை.
இப்போ தான் அந்த ஐம் ஜஸ்ட் சீயிங் ஓ மை காட் இஸ் இவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும். ஏன்னா அடுத்த படம் என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருச்சு, அவ்வளோ ஒரு அக்செப்டன்ஸு. அடுத்து சார் வாங்க சார், அடுத்து வாடியில் வந்து செம்மையாக நாங்கள் இருக்கோம் சார், அப்போ எப்போ விட்றீங்கன்னா எனக்கு ஒரு பக்குன்னு அது ஐயோ நம்ம வி ஷுட் ரியலி சாட்டிஸ்ஃபை தேம் அப்படின்ட்டு. பட் வாடியில் பொறுத்த வரைக்கும் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் அது முன்னாடியே இந்த படத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அது வந்து இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் அருண் விஜய். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் வில் ரியலி சாட்டிஸ்ஃபை, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். As you said, you have seen the worst, but இதுக்கப்புறம் you will see the best ன்னு நான் நினைக்கிறேன். Thank And all the best for all your future projects, and இந்த celebration நீங்கள் இன்னும் கொண்டாடணும் என்ன இருந்தாலும். So all the best for your future Thanks projects. Lord, thank you so much.